சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கண்டிப்பா மாறும். உனக்குன்னு சாதகமா ஒரு காலம் நிச்சயமா அமையும். அது வரைக்கும் அமைதியா இரு பொன்னி. இல்ல இல்ல இல்ல, சத்தியமா என் புருஷன் கூட நான் சந்தோஷமா வாழ வாய்ப்பே இல்ல. துளசி செத்த ஒழியணும். அப்பதான் என் மாம்ஸ் கூட நான் எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டனோ அப்படியெல்லாம் வாழ்க்கை கிடைக்கும். அந்த துளசி உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாவே நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது நியாயமான ஆசைதான். ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளயும் அப்படி ஒரு கனவு இருக்கத்தான் செய்யும். உனக்குள்ளயும் அப்படி ஒரு கனவு இருக்கிறது தப்பு இல்ல. அதுக்காக மருமக சாகணும்னு நினைக்கிறியா? அது மிகப்பெரிய தப்பு. அப்படி நினைக்காத. என்னப்பா தப்பு? என்ன தப்பு நடக்கிறதெல்லாம் நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் சொல்றேன். மாப்பிள்ள தங்கச்சி அந்த குடும்பத்தையும் ஆஸ்பத்திரியில டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வர போறாரு. வந்ததும் விஷயத்த மாப்பிள்ள கிட்ட பேசி எப்படியாவது சரி பண்ண பாக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பாருமா, அவர் வந்ததும் ஏதாவது பிரச்சனையை ஆரம்பிக்காத. பெரிய மாமா, நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா அதே நேரம் பொன்னி பக்கம் இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொன்னியும் எவ்வளவு நாளைக்குதான் இப்படி பொறுத்து போவா? அதான் பொன்னி பொங்கி எந்திரிச்சிட்டா. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்னு தான் நானும் பாக்குறேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவும் கிடைக்கவே மாட்டேங்குது. செப்பகா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பொண்ணு கிட்ட அரை எரிய சொல்லி சும்மா கோவத்தை தூண்டி விட்டு இருக்காத. ஆறுதலா நம்பிக்கையா 4 வார்த்தை சொல்றதை விட்டுவிட்டு இப்படிதான் எரிய நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருப்பியா? என்ன மாமா, உண்மையை சொன்னா என்னையே குறை சொல்றீங்க? சித்தி, நீ சும்மா இரு. அப்பா, நானும் இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம்.